मन्दस्मितमुखाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தோடு இருக்கிற குரு அவருக்கு வந்து எல்லா நல்ல லட்சணமும் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து அருள் புரிகிற மாதிரி பண்ணுற ஒரே ஒரு குருவோட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது தப்போவனம். இந்த இடத்துல 2 monthsக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் ஆகிடுது. ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இதெல்லாம் சூப்பராக பெயிண்ட் பண்ணி அழகாக பண்ணியிருக்கா. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பாத பூஜை இருக்குது, கணபதி ஹோமம் இருக்குது, காத்தால கணபதி ஹோமம் இருக்குது, ஃபஸ்ட்டு கோ பூஜை 4 o'clock கோ பூஜை நடக்கிறது. அடுத்தது கணபதி ஹோமம். நீங்கள் அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரசாதமும் தருவா. நீங்கள் இந்த அடுத்தது 7 மணிக்கு பாத பூஜை. 7 மணிக்கு பாத பூஜை முடிஞ்ச உடனே இந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம். இந்த இடத்துல அபிஷேகம் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு அதுக்கு வந்து அதிஷ்டான பூஜைன்னும் அதுக்கெலாம் வந்து நீங்கள் காசு கட்டி குருவுக்காக நீங்கள் வந்து சேவை பண்ணலாம். இந்த காசு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஏதாவது இங்கேயே நீங்கள் வந்து ரூமில் தங்கிக்கலாம், ஃப்ரீ. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் இது வந்து நீங்கள் பூஜை பண்ணாதான்னு கிடையாது, எல்லாருக்கும் வந்து மத்தியானம் இங்கே வந்து சாப்பாடு உண்டு. அடுத்தது வந்து கணபதி ஹோமம் இருக்குது, கோ பூஜை இருக்குது. அப்புறம் வந்து ஈவினிங் 4:30க்கு வந்து திருப்பி ஆரம்பிக்கிறது. அங்கே அப்போ ஆரம்பிக்கும் போது வந்து கிருஷ்ணனுக்கும் வந்து பூஜை இருக்குது. அடுத்தது வந்து நவக்கிரக பூஜை இருக்குது. அதெல்லாம் கார்த்தால 4:30க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை, அப்புறம் வந்து பைரவருக்கு வடமாலை, அந்த பூஜை இருக்குது. அந்த மணிமண்டபத்தில் வந்து ஞானானந்தரோட ஸ்டாச்சு வச்சுருக்கான். ஆக்சுவலாக அந்த ஞானானந்தர் இருக்கும் போதுலேருந்தே அந்த ஸ்டாச்சு இருக்கும். ஸோ நீங்களே எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கள். சாயங்காலம் வந்து அபிஷேகம் பண்ணுறோம். ஸோ டெய்லி சாயங்காலம் இந்த இடத்துல அபிஷேகம், பூஜை, ஆராதனை எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட குருவை வந்து சேவை பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு 11:30க்கு மேலே வந்து இந்த இடத்துல இப்போ டெம்பிள் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அதோட 4:30க்கு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்கிற. ஸோ நீங்கள் இங்கே 11:30க்கு முடிச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பரனூரில் போய் கிருஷ்ணபிரேமி அண்ணாவை பார்த்துக்கலாம், பக்த கோலாகலையும் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு திருப்பி வந்து நீங்கள் எப்படியும் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே 7:30 ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு பூஜை நடக்கும், அப்புறம் சிவனுக்கு வந்து ஆர்த்தி நடக்கும். திருப்பி வந்தோடனே 7:30க்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு. அப்புறம் வந்து 7:30க்கு முன்னாடி வந்து ஆர்த்திக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவா, துர்கைக்கு பூஜை இருக்குது. இதுதான் வந்து எங்கள் ஷெட்யூல். ஸோ நீங்கள் நிச்சயமாக விசிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ. இந்த இடத்துல நான் வந்து போர் அடிக்கிறதுனால நான் சில டைம் வந்து பேப்பர் பென்சில் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல இருக்கிற ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சிவனோட விக்கிரகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வரையலாம். அப்புறம் நீங்கள் மேலே இந்த இடத்துல தான் சிவன் இருக்கார் ஸ்ட்ரெயிட்டாக. இதுதான் இந்த மணிமண்டபம். அப்புறம் நாங்கள் அதே மாதிரியே வந்து இந்த ஸ்டாச்சுவை ஞானானந்தரே வந்து பிரதிஷ்டை பண்ணதாக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதுதான் ப்ரூஃபு. டெய்லி சாயங்காலம் இந்த இடத்துல பூஜை, ஆராதனை, அபிஷேகம் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்கணும். அப்புறம் அதே மாதிரியே நாங்கள் வந்து நேற்றுக்கு வந்து டைம் கிடச்சதுனால சிங்கவரம்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பெரிய ரங்கநாதர் செஞ்சி அந்த செஞ்சி பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிங்காவரம்ன்ற அந்த பிளேஸோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது இந்த கோயில். இந்த சிங்காவரத்தில் இருக்கிற நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா ஃபுல்லாக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஏறி தான் போகணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து மலை மேலே இருப்பார். நான் வந்து பயந்துட்டே போனேன். ஏன்னா அந்த இடத்துல
நிறைய மங்கி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி காரில் அவள் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பனானா தந்தா. அந்த பனானாவை நாங்கள் எடுத்துன்னு போயிட்டோம் காருக்குள்ளே. அந்த கிளாஸ் வழியாக மங்கி குதிக்க வந்ததா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நாங்கள் காரோட விண்டோவை மூடிட்டோம். ஸோ நீங்கள் முக்கியமாக சிங்கவரமும் டைம் கிடச்சா பார்த்துட்டு போங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரங்கநாதரும் அந்த இடத்தோட கதை என்னென்னா, அந்த இடத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட குலதெய்வம் தான் அந்த டெம்பிள். அந்த ராஜா பேர் வந்து தேசிங்க ராஜா. அவர் வந்து எப்போவுமே எந்த போருக்கு போகும்போதும் அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் அவர் போவார். அந்த மாதிரி ஒரு வாட்டி அவர் ப்ரே பண்ணின்னு போகும்போது நிறைய சிக்னல்லாம் வந்தது. அதையும் மீறி அவர் போனதுனால அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து அவரோட ஒய்ஃப் ரங்கநாயகி வந்து ப்ரே பண்ணுவாள். அப்போ ப்ரே பண்ணும்போது விஷ்ணுவும் அவரோட சேர்த்து ரங்கநாயகியும் மேலே மோட்சத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. இதுதான் இந்த இடத்தோட கதை. அந்த இடத்துல பெருமாள் தான் ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல பெருசாக இருப்பார். அது ரொம்ப ஓல்டான டெம்பிள். அந்த டெம்பிள் வந்து 1400 years ஓல்டு. அதில் ரங்கநாதர் தான் இருப்பார். அதில் படுத்துன்னு தான் இருப்பார் ரங்கநாதர். ஸோ நீங்கள் முக்கியமாக நீங்கள் செஞ்சி போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வரணும். ஏன்னா சிங்கவரம்ங்கிறது செஞ்சிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக பாருங்கள். பை பாய்.